ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போறது வெல்கம் டு சாம் தெல்ரி சீரிஸோட 3வது எபிசோட். ஃபர்ஸ்ட் 2 எபிசோட் பார்க்காதவங்களுக்கு அந்த வீடியோ லிங்க்ஸ் எல்லாம் நான் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல தந்திருக்கேன். போய் பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணுங்க. இந்த சீரிஸ்ல எப்பவுமே ஸ்டார்டிங் ஃபிளாஷ்பேக்கோட தான் ஆரம்பிக்கும். இப்போ இந்த எபிசோடோட ஃபிளாஷ்பேக் என்னன்னா, ஹீரோயினுக்கு தான் சின்ன வயசுல இருந்தே இங்க இருக்கக்கூடாது, சிட்டிக்கு போகணும்னு தானே ஆசை. அவங்க சிட்டிக்கு போகும்போது ஹீரோவையும் கூட்டிட்டு போவாங்க. ஹீரோ, ஹீரோயின் அது மட்டும் இல்லாம இவங்களோட 2 ஃப்ரெண்ட்ஸும் கூட வருவாங்க. இவங்க மொத்தம் 5 பேரு. ஆனா ஒருத்தன அங்கேயே விட்டுட்டு வந்துருவாங்க. ஏன்னா அவன்கிட்ட ஃப்ளைட் டிக்கெட் வாங்க காசு இருக்காது. அதனால அவன அங்கேயே விட்டுட்டு இவங்க மட்டும் சிட்டில வந்து வாழ்வாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சுக்கிட்டு, அதே சமயத்துல பார்ட் டைம் வேலை பார்த்துட்டு இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. ஹீரோ, ஹீரோயின் இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அந்த சிட்டில வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்ப வந்து இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போதெல்லாம், இவங்க ஒரு ஃப்ரெண்ட விட்டுட்டு வந்தாங்க தெரியுமா? அவன் செகண்ட் ஹீரோ மாரி இந்த சீரிஸ்க்கு. அந்த செகண்ட் ஹீரோ தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருப்பான். இவங்களுக்கு புடிச்ச சாப்பாடெல்லாம் அங்க இருந்து அவங்க கிராமத்திலருந்து இங்க அனுப்புறது அப்படின்னு ரொம்ப விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருப்பான். இவங்க விட்டுட்டு போனதெல்லாம் கூட மறந்துட்டு, இவங்கலாம் ரொம்ப ஹேப்பியா வாழ்ந்துட்டு இருந்தாலும், ஒரு கட்டத்துல இவங்களோட 4வது ஃப்ரெண்ட், அதாவது அந்த கண்ணாடி போட்டிருப்பான்ல, அவன் வந்து இங்க சிட்டில ஒரு பொண்ண லவ் பண்ணி, அந்த பொண்ணு பிரெக்னன்ட் ஆயி, இவன் ஊருக்கே திரும்பி போயிருப்பான். ஹீரோவும் 2015ல போல சொந்த ஊருக்கு போயிருவாரு. ஹீரோயின் மட்டும் தான் அந்த சிட்டி லைஃப அடாப்ட் பண்ணி கஷ்டப்பட்டு அங்க அவங்களால நிரந்தரமா வாழ முடிஞ்சது. ஆனா அவங்களுக்கும் நேரம் கை குடுக்காம அவங்களும் இப்ப திரும்பி சொந்த ஊருக்கே வந்துட்டாங்க. இப்ப பிரசன்ட் லைஃப் காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து ரொம்ப சோகமா உட்கார்ந்திருப்பாங்கல்ல. அப்ப இவங்க கீழ விழுற மாரி போயிருப்பாங்க. ஹீரோ வந்து பிடிக்கிறேங்கிற பேர்ல அவர் கீழ விழுந்திருப்பாரு. ஹீரோயினுக்காவது நீச்சல் தெரியும். ஹீரோக்கு நீச்சலும் தெரியாது. சோ ஹீரோயின் தான் அந்த குடிபோதையிலும் கீழ விழுந்து தண்ணிக்குள்ள விழுந்து ஹீரோவ வந்து காப்பாத்தி மேல கரைக்கு கொண்டு வருவாங்க. இவரு கரைக்கு வந்ததுலேருந்து ஒரு மாரி கண்ண மூடிக்கிட்டே இருப்பாரா, ஹீரோயினுக்கு வந்து "என்ன உனக்கு ஏதாவது அடிபட்டுருக்கா? என்னாச்சு என்னாச்சுன்னு?" கேட்டுட்டே இருப்பாங்க. ஹீரோ வந்து "இல்ல எனக்கு கண்ணு தெரியல, எனக்கு கண்ணு தெரியாது" அப்படிங்கும்போது, "ஏய் ஓப்பன் பண்றா, கண்ண தொறந்தா தானே உனக்கு கண்ணு தெரியும்" அப்படிங்கும்போது, "என்னால ஓப்பன் பண்ண முடியாது, என்னால ஓப்பன் பண்ண முடியாது" அப்படிங்கும்போது, "என்னடா கண்ணு ஏதாவது பெருசா அடிபட்டுருச்சா? எனக்கு பயமா இருக்குடான்னு" ஹீரோயின் சொல்லுவாங்க. அதுக்கு "அந்த தெரியாது இல்ல, வேற தெரியாது. என்னால எப்படி இப்போ உன் மூஞ்சில முழிக்க முடியும்? எனக்கு ரொம்ப வெட்கமா இருக்கு, ரொம்ப அசிங்கமா இருக்கு, எனக்கு இன்னும் நீச்சல் தெரியல" அப்படின்னு ஹீரோ சொல்லுவாரு பாருங்க. அத கேட்டு ஹீரோயின் ரொம்ப சிரிப்பாங்க. "டேய் இதுதான் விஷயமாடா" அப்படின்னு. அப்புறம் இவங்க சரி நான் வேணா போறேன். நீ இப்ப கண்ண தொற அப்படிம்பாங்க. இவங்க நைஸா போற மாரி போவாங்க. இவரும் எழுதிப்பாரு பாருங்க. கரெக்ட்டா புடிச்சிருவாங்க ஹீரோயின். நல்லா கலாய்ப்பாங்களா, இவர் வந்து சிரிக்க ஆரம்பிச்சுருவாரு. இப்படி 2 பேருமே வந்து அவங்க என்னதான் எக்ஸ் லவர்ஸா இருந்தாலும் அதெல்லாம் மறந்துட்டு இவங்க எப்பயும் போல ஜாலியா பேசிட்டு இருப்பாங்க. அப்புறம் ஹீரோ, ஹீரோயினும் வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருப்பாங்க. ஹீரோ எதுவுமே கேட்டுருக்க மாட்டாரு. ஆனா ஹீரோயின் எங்க இவரு ஏதாவது கேட்டுற போறாங்கன்னு, "நான் சும்மா தான்ப்பா இங்க வந்தேன். நான் ஒண்ணும் தோத்து போய்லாம் வரல. ஓகேவா? நான் சும்மா ரெஸ்ட் எடுக்கலான்னு வந்தேன். நீங்கலாம் தப்பா நினைச்சுக்காதீங்க" அப்படின்னு திரும்பி திரும்பி சொல்லிட்டே இருப்பாங்க. இத கேட்ட ஹீரோ, "நான்லாம் அப்படி நினைக்கல. எனக்கும் தெரியும். நீ ரொம்ப கஷ்டப்படுற. இங்க ரெஸ்ட் எடுக்க தான் வந்திருக்க" அப்படின்னு எனக்கும் தெரியும்னு இவரும் சமாளிப்பாரு. அப்புறம் ஒரு கட்டத்துல அவருக்கு மனசு கேட்காம, "நீ நல்லா இருக்கியா?" அப்படின்னு மட்டும் கேட்பாரு. ஹீரோயினுக்கு அப்படியே அழுகழுகே ஆகும். இது எப்படி இருக்கும்னா, நம்மளும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்போம். யாருமே நம்மள எதுவுமே கேட்க மாட்டாங்க. நம்மளுக்கு ஒரு கட்டத்துல நம்ம கூட யாருமே சப்போர்ட்டா இல்லையேன்னு தான் ஃபீலா இருக்கும். அதே தான் ஹீரோயினுக்கும். அப்ப யாராவது ஒரு இடத்துல, "நீ நல்லா இருக்கியா? உனக்கு என்ன ஆச்சு?" அப்படின்னு கேட்கும்போது, நம்ம அப்படியே தப்பு தப்பு தப்புன்னு அழ ஆரம்பிச்சுருவோம். அதே தான் இப்ப ஹீரோயின் அவங்களும் அழ ஆரம்பிச்சுருவாங்க. "நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன் இப்ப. எனக்கு நெறைய இஷ்யூஸ் போய்க்கிட்டு இருக்கு. ஆனா இருந்தாலும் நான் திரும்பி வருவேன்" அப்படின்னு அவங்க ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு வீட்டுக்கு போவாங்க. இப்ப ஹீரோயின் பழசெல்லாம் நெனச்சு பார்ப்பாங்க. சின்ன வயசுல இருந்து இவங்க லவ் பண்ண முறை, இவங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்க முறை, எப்பயுமே இவங்க அழுதாலோ, இவங்க ஏதாவது கஷ்டத்துல இருந்தாலோ, முதல் ஆள் "இவங்க நல்லா இருக்கியா? உனக்கு எதுவும் ஆகலல்ல, நீ அழாதன்னு" சொல்றது ஹீரோவா தான் இருந்திருப்பாரு. அதெல்லாம் நெனச்சுட்டு ஹீரோயின் வந்து இருக்காங்க. இதே சமயத்துல ஹீரோயின் அம்மா நைட் அவங்களுக்கு தூக்கமே வரல. ஏன்னா, நம்ம பொண்ணால ஒருத்தவங்க சாக போயிருக்காங்க அப்படிங்கும்போது, ஒரு அம்மாவுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும். அந்த அம்மாவும் நம்பிர்றாங்க. நம்ம பொண்ணு பண்ணியிருப்பா தான் அப்படின்னு ரொம்ப வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் அம்மா ரொம்ப கஷ்டமா தான் ஊர் ஃபுல்லா ஓட ஆரம்பிச்சுருவாங்க. அதேதான் மறுநாள் காலைல விடிஞ்சோனே ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. இங்க ஹீரோ அந்த எல்லா ஹீரோயின் பத்தி இருக்க எல்லா நியூஸையும் பார்த்துட்டு இருக்காரு. அதுல குறிப்பிட்ட ஒரு ரிப்போர்ட்டர் மட்டும் ஹீரோயின டார்கெட்டா வச்சே ரொம்ப பேசிக்கிட்டு இருப்பான். அவன் சும்மாவே மத்த எம்ப்ளாயீஸ் ஹீரோயின் கிட்ட வேலை பார்த்துருப்பாங்கல்ல, அவங்க கிட்டலாம் இன்டர்வியூ எடுப்பான். அவங்க ஹீரோயின் பத்தி நல்லா தான் பேசியிருப்பாங்க. ஒரு 2 இடத்துல அவங்க என்னதான் கத்தி பேசினாலும், எங்க மேல ரொம்ப அக்கறையா தான் இருப்பாங்கங்கிற மாரி ஒரு லூஸ் டாக் விட்டுருவாங்க யாரோ ஒரு எம்ப்ளாயி. அத இவன் நோட் பண்ணிட்டு அதே ஹெட்லைன் ஆக்கிருவான். ஹீரோயின் எல்லாரையும் தான் புல்லி பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து கீழ்த்தனமா நடத்தியிருக்காங்க. ரொம்ப மோசமா நடத்தியிருக்காங்க அப்படின்னு ஹெட்லைனே போட்டுருவான். ஹீரோயின பத்தி தப்பு தப்பா பேசுறதுக்காகவே அவன் வேலைக்கு இருக்க மாரி நடந்துகிட்டு இருப்பான். ஹீரோயின் அவங்க மனசு கேட்காம அந்த வில்லி பொண்ணு கிட்ட, அந்த அசிஸ்டன்ட் கிட்ட "என்னால தான் நீ சாக முயற்சி பண்ணியா? என்னால தான் உனக்கு கஷ்டமாச்சான்னு?" கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதே சமயத்துல இங்க ஹீரோ பார்த்தா, இவங்க ஹீரோயின் பேர கூப்பிட்டு ஊர் ஃபுல்லா சுத்திட்டு இருப்பாருங்க. ஹீரோயின் வந்து வீட்டுக்குள்ள தான் இருக்கிறாங்க. அப்படியே கடுப்பாயி வெளிய வருவாங்க. "என்ன நான் உன்ன நேத்து என்ன சொன்னேன்? நான் இங்க வந்தத யார்ட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன்" அப்படின்னு இவங்க வெளிய வருவாங்க பாருங்க. பார்த்தா அங்க ஒரு நாய் இருக்கும். அந்த நாய் ஹீரோ வளர்த்துட்டு இருப்பாரு. அதுக்கு பேரு ஹீரோயின் பேரே வச்சிருப்பாரு. "எதுக்கு நீ நாய்க்குலாம் என் பேர வச்சேன்னு?" ஹீரோயின் கேட்கும்போது, "என்ன உனக்கு மட்டும் தான் அந்த பேர் இருக்கணுமா? நான் சும்மா வச்சேன்" அப்படின்னு இவரு வந்து சொல்லுவாரு. இவங்க இப்படியே பேசிட்டு இருக்கும்போது, அந்த வாட்ச்மேன் ஃப்ரெண்ட் வந்து வருவான் பாருங்க. அத பார்த்துட்டு ஹீரோயின் அந்த குப்பையெல்லாம் இருக்கும். அங்க போய் ஒளிஞ்சுப்பாங்க. அவன் வந்து "என்ன அங்க ஏதோ ஒண்ணு இருக்கே" அப்படிங்கிற மாரி பாயிண்ட் பண்ணிட்டு கரெக்ட்டா வருவான் பாருங்க. ஹீரோயின் அப்படியே எழுந்திப்பாங்க. இத பார்த்து அவன் பயந்துருவான். "என்ன நீ வந்துட்டியா? நீ இங்க வந்துட்டியா?" அப்படின்னு அவன் ஷாக் ஆயிருவான். "அப்புறம் எதுக்கு நீ குப்பையில உட்கார்ந்துருக்கங்கும்போது" "இல்ல நான் சும்மா இங்க ஒரு விஷயத்த தொலைச்சுட்டேன். தேட தான் வந்தேன். நான் சும்மா தான் இங்க வந்திருக்கேன். ஓகேவா? நான் ஒண்ணும் இங்கேயே செட்டில் ஆக வரல. ஓகே, ஓகே. பை, பை" அப்படி சொல்லிட்டு ஹீரோயின் போவாங்க. அதே சமயத்துல இங்க ஹீரோயினோட அப்பா,
ஹீரோயினோட தங்கச்சி, அக்கா, அந்த குட்டி பாப்பாலாம் அவங்க அப்பா கூடயே பஸ்ல போயிட்டு இருப்பாங்க. அப்ப பார்த்தா இந்த ஹீரோயினோட அக்கா ஒரு பெரிய பிசினஸ் மேன கல்யாணம் பண்ணிருக்கும் தெரியுமா? அவனோட போஸ்டர் அங்க இருக்கும். இந்த மாரி அவன் இங்க ஏதோ ஒரு பெருசா அம்யூஸ்மென்ட் பார்க்க ஓப்பன் பண்ண போறான் அப்படின்னு. இத பார்த்த ஹீரோயினோட அக்கா செம்ம டென்ஷன் ஆயிடுவாங்க. இவன் இங்கேயும் வந்துட்டானான்னு. இப்பதான் இவங்க ஃபிளாஷ்பேக் காட்டுறாங்க. அதாவது ஹீரோயினோட அக்கா இந்த ஃப்ளைட்லலாம் ஏர் ஹோஸ்டஸ்ஸா இருப்பாங்கல்ல. அந்த விமான பணிப்பெண்ணா, அது மாரி தான் இவங்க அக்கா இருந்திருக்காங்க. அந்த மாரி ஒரு சமயத்துல இவங்க அக்கா வந்து ஒருத்தன் மோசமா நடந்துட்டு இருந்திருப்பான் அந்த ஃப்ளைட்ல. அவன கண்டிச்சு ரொம்ப பயங்கரமா பேசுவாங்க. பேசிக்காவே வேலை பார்க்குறவங்க ரொம்ப அமைதியா இருப்பாங்கல்ல. அது மாரி இல்லாம இவங்க ரொம்ப ரவுலட்டா இருக்கிறாங்க. அத பார்த்து தான் இந்த அவங்க அக்காவோட ஹஸ்பண்ட் வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருப்பான். ஹீரோயினோட அம்மா ரொம்ப கஷ்டமாவே இருப்பாங்க. ஹீரோயின் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்றேன்ம்மா, என்னலாம் ஆச்சுன்னு சொல்றேன்மான்னு சொல்லுவாங்க. ஆனா அதெல்லாம் கேட்கிற நிலைமையில ஹீரோயினோட அம்மா இருக்க மாட்டாங்க. அவங்க முடிவு பண்ணிட்டாங்களே, அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. இத பார்த்து ஹீரோயினுக்கு இன்னும் மனசு கஷ்டமா இருக்கும். சொந்த அம்மாவே நம்மள நம்ப மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு. இப்ப இந்த செகண்ட் ஹீரோ அவன் இப்ப ரொம்ப பணக்காரனா இருப்பான். ஊருக்குள்ளலாம் பெரிய ஸ்போர்ட்ஸ் காரோட சுத்திட்டு இருப்பான். ஏன்னா அவன் அவ்ளோ பணக்காரன் ஆயிட்டான். ஹீரோயினோட வீட்டுக்கு வருவான். ஹீரோயினுக்கே தெரியாம கிட்ட வருவான் பாருங்க. ஹீரோயினே பயந்துருவாங்க. "ஏய் நீயா? எப்படி இருக்க?" அப்படின்னு ஹீரோயின் கேட்பாங்க. "நான் நல்லா இருக்கேன்" அப்படின்னு இவன் சொல்லுவான். அப்புறம் நைட் ஆயிடும். இந்த ஹீரோவோட அந்த வாட்ச்மேன் ஃப்ரெண்டு, அந்த கண்ணாடி ஃப்ரெண்டு, அப்புறம் அந்த பணக்கார ஃப்ரெண்டு இவங்கலாம் சேர்ந்து குடிச்சிட்டு பேசிட்டு இருப்பாங்க. அதே சமயத்துல ஹீரோயினும் அங்க தெருவுல சுத்திட்டு இருப்பாங்க. ஃபுல்லா முக்காடு மாரி போட்டுக்கிட்டு. அங்க இருக்க எல்லாருமே ஹீரோயின பத்தி தான் தப்பா பேசுவாங்க. ஏன்னா, அவங்க எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை என்னன்னா, ஹீரோயின் வந்து சிட்டி லைஃப் வாழணுங்கிறதுக்காக தான் இங்க லவ் பண்ணிட்டு இருந்த பையனே விட்டுட்டு போனா. ஹீரோவே விட்டா. அவ அந்த அளவுக்கு மோசமானவ தான். அவ இதையும் பண்ணியிருப்பான்னு ஊருக்குள்ளலாம் பேசிட்டு இருப்பாங்க. இத பார்த்துட்டே இருக்கும்போது கரெக்ட்டா அதே இடத்துக்கு ஹீரோவும் வருவான். ஹீரோ வந்துட்டு, "நீ ஏன் இப்படி சுத்திட்டு இருக்க? வா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் போலாம்னு" சொல்லிட்டு கூட்டிட்டு வருவாங்க பாருங்க. கரெக்ட்டா அப்ப இந்த வாட்ச்மேன் ஃப்ரெண்ட் வந்து இவங்க மத்த 2 ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டு இருப்பான். "எனக்கு அவ வந்ததுல ஒரு வகையில நல்லாதா தான் இருக்கு. எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. நம்பலாம் தோத்து போய் வர மாரி அவ மட்டும் அங்க ஜாலியா இருந்தால" அப்படின்னு ஒரு மாரி பேசிருவான். இத கேட்டு அவங்களுக்கு எவ்ளோ கஷ்டமா இருக்கும். அப்படியே அடக்கி வச்சுட்டு இருந்த எல்லா எமோஷன்ஸும் ஹீரோயின் இப்ப கொட்ட ஆரம்பிச்சுருவாங்க. "உங்களுக்கெல்லாம் நான் என்ன பண்ணேன்? நான் நல்லா தானே கஷ்டப்பட்டேன். நான் கஷ்டப்பட்டு ஒரு இடத்துக்கு முன்னேறி வந்தேன். உங்களுக்கு ஏன் பொறாமையா இருந்திருக்கு? உங்க பொறாமையால டெய்லி வேண்டுனீங்களா நான் இங்க வரணுங்கிறதுக்கு?" அப்படின்னு இவங்க அப்படியே அழுதுட்டு ரொம்ப பேசிட்டே இருப்பாங்க. "என்ன ஏன் யாருமே கேட்க கூட மாட்டேங்கிறீங்க? நீ தப்பு பண்ணியா? நீ ஏன் பண்ணேன்னு கூட கேட்க மாட்டேங்கிறீங்க. என்ன எக்ஸ்பிளைன் பண்ண ஒரு சான்ஸாவது குடுங்களேன். நீங்களும் இப்படி தான் முடிவு பண்ணி என்ன பேச ஆரம்பிக்கிறீங்க. எங்க அம்மாவும் அப்படிதான் இருக்கிறாங்க." அப்படிங்கும்போது இப்படியே சொல்லி, சொல்லி இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதுட்டு இருக்காங்க. இத பார்த்து அவங்களுக்கும் ரொம்ப கஷ்டமா போயிடுது. இங்கிட்டு அவங்க அம்மா தூங்க முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது, அவங்க அப்பா சொல்லுவாரு, "நம்ம பொண்ண நீ நம்பு. நம்ம பொண்ணு அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டா." அப்படிங்கும்போது, ஹீரோயின் அம்மா, "இல்ல, இல்ல நம்ம பொண்ண பத்தி நம்மளுக்கே இப்ப தெரியாது. ஏன்னா நம்ம பொண்ணு நம்மள விட்டு 20 வருஷம் அங்க வாழ்ந்திருக்கா. நம்மளுக்கு என்ன தெரியும் சொல்லுங்க." அப்படின்னு இவங்க அத நினைச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. இங்கன ஹீரோயினும் அவங்க மனசுல இருக்க எல்லாத்தையும் கொட்டி தீர்த்துட்டு இருப்பாங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாரி நெறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல அப்லோட் ஆயிட்டே இருக்கும். அத உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. பை.